மலையனூர் வந்தாச்சு. மாடு வந்துச்சு. அடியில மாத்துறது துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. வாட்டர் கேன்லாம் பிரியாணி கிண்ட போறியா வேடிக்கை பார்க்க போறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். இதனால ஒரு வாரம் இங்க இருக்க வேண்டியது மறுபடியும் அம்மா வீட்டுக்குன்னு கிளம்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஆக்சுவலி எதுக்கு அம்மா வீட்டுக்கு போறோம்னா நாளைக்கு வந்து மேல் மலையனூர் தேர் வந்து இருக்கு இல்லையா, மாசி மாசம் தேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. சோ அங்க வேன் எல்லாம் வச்சுட்டு ஜாலியா டூர் மாதிரி போவாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறோம். போன வருஷம் ஞாபகம் இருக்குங்களா, அவங்க எல்லாரும் போனாங்க, நாங்க மட்டும் போல. குட்டியா இருந்தான்றதுனால எங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அதனால இந்த தடவை நாங்க 3 பேரும் ஜாலியா கிளம்பிட்டோம். மலையனூர் தேர் திருவிழா பாக்குறதுக்காக முன்னாடி நாளே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு. இன்னைக்கு ஈவினிங் போறதுக்காட்டி ஈவினிங் ஆயிடும். போயிட்டு நைட் தங்கிட்டு காலையிலே வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கிளம்புவாங்க. ஸோ அப்படியே போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். போலாமா? சிங்கா லஞ்ச். ஆமா, டிராவல்ல லஞ்ச். குஸ்கா பாப்பா முட்டை சாப்பிட்றாரு. குஸ்கா சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா தவிர வேற எதுவும் இல்லை. சரி கடிச்சது போதும். மணி 2 ஆயிடுச்சுல்ல. அம்மா நான் சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். அவங்க சாப்பாடு செஞ்சு மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. போகிறது கட்டியே லேட் ஆயிடுச்சா, ஸோ அதை இங்கே சாப்பிட்டு போயிடலாம். அங்கே போயிட்டு ஈவினிங் ஒரு தட்டு ரவுண்ட் அடிக்கலாம். சரிதா ரஷிதா? குடுக்குடுன்னு வடையாரு. வா ஜஷிதா வா. மறுபடியும் யார போறாரு அவரு? ஜாலியா புரியுதா இல்லையா? ஆயா வீட்டுக்கு போய் விளையாடலாம்னு பார்த்தா இங்க ஹோட்டல்ல விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போலாமா? சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ஓவர். வீட்டுக்கு போலாம். ஆயாவை பார்த்ததும் சிரிப்பு தான் இருக்கு. நீங்க வரீங்க நான் ரோட்ல போய் உட்காந்து நடக்கிறேன். கதை பேசிட்டு உட்காந்துட்டு நீங்க வருன்னு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். பா பாட்டி உடனே ஜம்ப் பண்ணி போறா பாரு அவரு. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயில்ல கிளம்பி வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா வண்டி நிப்பாட்டி ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. கண்ணுக்குட்டி காட்டுறது போறோம். ஜஷிதா ஜஷிதா ஆயாங்க கண்ணுக்குட்டி சாச்சாச்சு பாக்குறாரு. ஜஷிதா தாத்தா வந்துட்டார். மாடு வந்துச்சு. இம்மா நேரம் வாயை திறக்கவே இல்லை, அப்படியே பேசிட்டு இருந்தாரு. தாத்தான்றாரு. தாத்தா சரி ஜெயிச்சா தாத்தா இது போய் என்னன்னு கேள். மாடு வந்துச்சு, தாத்தா வந்துட்டாராம். அதனால கட்டின்னு ஓடுறாரு. தாத்தா சொல்லுமா? தாத்தா எல்லாம் லைனா பண்ணுறீங்க. எல்லாம் இளந்த பழம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்க. இளந்த பழம் பொறுத்து வந்தாரா நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் வந்து கிளம்புவோம். இப்ப எல்லாரும் வந்து ஆஜராயாச்சு. எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் குழம்பு. அவங்க மட்டும் மீன் குழம்பு சாப்பிடுறாங்க. அத்தை மட்டும் மீன் குழம்பு சாப்பிடுறாங்களே. அது பூத மாதிரி அடிச்சு விடுறீங்க. சுந்தரா டிராவல்ஸ்ல அழுவாங்களே அது மாதிரி தூங்கி அஞ்சு தாத்தா மடியில உட்காந்துருக்காரு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கொஞ்சம் காலையில ஏஞ்சி கிளம்பணும், பரபரப்பா கிளம்பணும்னால தலைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரம் இன்னும் காயவே இல்லை. அப்படியே வந்து போட்டாச்சு. வேன்ல போகும்போது காயும் இல்லை, அங்க போய் தலை சீக்கலாம். மறுபடியும் மேக்கப் ஆயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். தேர் திருவிழாக்கு கிளம்பியாச்சு. குட்டி பொண்ணு ரெடி. இதான் குட்டி பொண்ணு அவுட்ஃபிட். இது என்னோட அவுட்ஃபிட். எடுத்து வைக்கும் போது லெகின்ஸ் சாண்டல் கலர் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி விட்டு கண்டா போதே. கீழே யாரு பார்க்க போறா, மேல மட்டும் கரெக்டா அந்த சார் தான் மாட்டியாச்சு.
ஹாய் சொல்லு ஜெஷிதா. பாத்தியா நாங்க ஜெஷிதா தாத்தா சொல்லு. இங்க பாரு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அப்பா மட்டும் பார்த்தேன்னா வீட்டுல மாட்டுக்கு காவல் வீட்டுக்கு போறோம். லாஸ்ட் வருஷம் மாமா போயிட்டு வந்தாரு, நாங்க காவலுக்கு இருந்தோம். ஆமா, இந்த தடவை வந்து பார்த்தேன்னா அப்பா மாடு வெட்டி விடுவாரு, அதனால அப்பா மட்டும் விட்டுட்டு நாங்க மட்டும் எல்லாரும் போறோம். வேன் வந்துருச்சான், போய் நம்ம போய் இடம் நடுவுல போய் அழகா இடம் முடிச்சுக்கலாம். வா போப்பா. டான்ஸ் எல்லாம் வர ஆடணும்னு சொன்னாங்க. கிளம்பிட்டாங்களான்னு பாக்கலாம். வா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரிங்களா, வேன் வந்துருச்சா? எல்லாம் ஒரு கலர் கலரா ஜிகு ஜிகுன்னு இருக்குறாங்க பாத்தியா? கலர்ஃபுல்ல ஆமா, எல்லாருமே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேன் வந்துருச்சு, வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்றோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். கடல் பத்தியோட போய் கடல்ல கும்பிடுறோம். ஓகே, ஃபன் பண்றியா? குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொல்லு. போகும்போது ஃபன்னு, அங்க போய் வந்து பார்த்தேன்னா சாமி கும்பிடணும் பக்தியா. ஓகே, அதுதான் சொல்றேன். நீ என்ன காலேஜுக்கு போற மாதிரி கிளம்பி போற, கோயிலுக்கு போற மாதிரி வர? இதுலதான் வந்து பாத்தேன்னா திங்ஸ் பாப்பாக்கு இன்னும் அடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துன்னு வரேன். அப்புறம் அவளுக்கு வந்து பாத்தேன்னா அடியில மாத்துறது துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. வாட்டர் கேன்லாம் ஃபேமிலிகள்னா இப்படிதான். புடவை கட்டல கடைசியில, புடவை கட்டினா இன்னும் 2 நாள் ஆகும், தேரே முடிஞ்சிருமே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேன்ல மலையனூர் போவாங்க. ஸோ ஊரே திருவிழா மாதிரி எங்க ஊரே ஜாலியா கிளம்பி போகும், ஜாலியா இருக்கும். வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையனூர் வந்தாச்சு. ஆனா கோவில் கிட்ட வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து கொல்லிக்கு வந்தாச்சு. ஏன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டிஃபன் சாப்பிடணும், அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போலாம். முக்கியமா அங்க கிட்ட எல்லாம் போனா வந்து பாத்தீங்கன்னா இவரை விட்டு கோயில் கிட்ட போனா வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேனு இது மாதிரி வண்டி இங்க பாரு நிறைய கார் அங்கங்க ஒரே கூட்டமா தான் இருக்கு. வேன் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, கொல்லியில வந்து பாத்தீங்கன்னா எங்க நிழல் இருக்கோ அங்க பாத்து உட்காந்து வேண்டாம். நம்ம வேன் வந்து இங்க நிப்பாட்டிட்டு அந்த மாமரத்து நிழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உட்காரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். பக்கத்துலயே மோட்டர் எல்லாம் வர இருக்கு, அதனால ஜாலியா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நான் வரல, அந்த சைடு எங்கேயோ போட்டிருந்தாங்களாம், அதனால சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டு அப்புறமா தான் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். குட்டி பண்ணங்க தான் தூக்கணும், நான் நடந்து போவோம். பாப்பாவை தள்ளி விட்டுருக்காங்க, பாப்பா விட்டு தள்ளிவிட வேண்டியதான். ஆய் கூட போறேடி, அம்மா சின்ன குடத்துல காணாம போற மாதிரியே மாறிது. சாப்பிடு, சாப்பாடு இப்பதான் கொடுக்குறோம். இட்லி மார்னிங் 1/2 மணி நேரம் தான் டைம். எல்லா வெங்காயத்தை அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடணும். ஓகே, பிரியாணிக்கு வந்து பார்த்தோன்னா வெங்காயம் கட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணுறோம். பிரியாணிலாம் செஞ்சு குழம்பு வச்சு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம். ஓகே ஓகே. அவர் பாரு கை காட்டு. வெங்காயம் உரிக்கிறியா? அவ தண்ணியை பார்த்து தண்ணியில விளையாடுறது தான் வந்துருக்கா. சங்கீதா, நீ வெங்காயம் வெட்டுறது, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாப்பா அங்க விளையாடிட்டு இருக்கா. வெங்காயத்தை நான் முன்னாடியே வெட்டிட்டு இருப்பேன், நீங்க தான் பொறுமை வெட்ட சொன்னீங்க. இப்ப அடுப்பு பத்த வைக்க. நீ என்னடா பண்ற? வெங்காயம் கழுவுறி. யஷிதா, அம்மா கிட்ட குடுமா. குட் கேர்ள். வெரி குட் ரிதங்க. யஷிதா அலசி கொடுக்க, நீ வெட்டுறதா? ஆமா. சரி சரி, வேலை பாக்குறோம் நாங்க, பாத்துக்க. வெங்காயம் ஃபுல்லாவே வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வைக்க கூடாது, இங்க தக்காளி பழம். வெரி குட். அலசி அலசி கொடுக்குறாரா? ஆமா. தட்டுல வை, தட்டுல வை ஜெஷிதா. இதுல வைக்க. போட். குட் கேர்ள், குட் கேர்ள். என்னடி அப்படி இருந்தா ஏத்துங்க. ஏய் ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாமரத்து நிழல் வந்து சூப்பரா இருக்கு. வெயில்ல போனோம்னா டயர்ட் ஆயிடும் நம்ம ஊர் சுத்துறது. சார் அதனால தான் கொஞ்ச நேரம் இங்கே எனக்கு காற்று ஓட்டமா நிழல்ல உட்காந்து தக்காளி பழம் கட் பண்ணின்னு இருக்கேன் நான். அவர் கழுவி கொடுக்குறாரு, ஒண்ணுன்னா கொடுக்குறாரு. அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஜஷிதா, தக்காளி கட் பண்ணி வைமா. தக்காளி வை. ஒன்னு அம்மா கிட்ட ஒண்ணு கொடு. எடுத்து கொடு, எடுத்து கழுவி. கையில கொடு. வெரி குட்.
வெரி குட். என்ன நீ மாஸ்டர் செஃப்னு ஒரு நாளும் ஒத்துக்கிறது கிடையாது. ஆனா என்ன பிரியாணி கிண்ட கூட்டின்னு வந்திருக்காங்க. பிரியாணி கிண்ட போறியா வேடிக்கை பார்க்க போறியா? கிண்ட போறேன் பேபி. சரி சரி. மட்டெல்லாம் போட்டாச்சா? அப்ப நான் தான் மாஸ்டர் செஃப். அண்ணா அசிஸ்டன்ட். கரண்ட் யார் கையில இருந்தா அவங்க அசிஸ்டன்ட். ஆனியன் ஆனியன். நான் வேடிக்கை பாக்குறேன். செஞ்சா பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு சும்மாவா கத்துக்கிறேன். பயங்கர கலர்ஃபுல்லா இருக்காங்க. கிண்ட கிண்ட நீ ஒழுங்கா கிண்ட பிரியாணி கிண்டுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா கிண்ட மாட்டேற. கிண்ட சுத்தி வரணும். சுத்தி போட்டுறேன் நான் கிண்டுறேன். அழு அழு அதுதான் முக்கியம். ஆமா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்க கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே வந்து பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுவுமே பண்ணவே இல்லை. சும்மா கரண்டி வச்சு தான் கிண்டிட்டு இருந்தேன். அவரே பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டைல்லே வந்து பாத்தீங்கன்னா பண்ண விட்டாச்சு. நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். கோயில் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு தேர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வரலாம். அதுக்குள்ளே இங்கே எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இன்னும் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அவங்க இன்னும் சிக்கன் கிரேவி பண்ணணும். அது இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ அவங்க பண்ணிட்டு தான் வருவாங்க. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாயங்காலம் தான் போவோம். ஒரு ரவுண்ட் நம்ம கோயிலுக்கு கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஈவினிங் ஆனால் போக முடியாது. ஆமா ஆமா கூட்டம் அதிகமாயிடும். இவளுக்கு ஒரு கொல்லா வாங்கி கொடு பேபி. நம்ம வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்துருக்கலாம். கேப்பு மறந்துட்டேன். அப்படியே இங்கே பாருங்க சங்கீதா மிளகா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே புல்லட்டு மிளகா தான். நல்லா பழம் பயங்கரமாக இருக்குது. நல்லா கலராக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஓர வெயில் வேற காயுது. செம்ம கூட்டம். நான் இப்பதான் பாக்குறேன். எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வேன் இருக்கு. அழகா வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜஷிதாவும் பேபியும் பாரு எப்படி வராங்க. பார்க்கிங்கா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே வேன் கிரவுண்ட் ஃபுல்லா நிக்குது. நான் கல்யாணம் ஆனதுல இருந்தே தேருக்கு வந்ததுல ரொம்ப நாளா ஆச்சு. நான் தேர் பார்த்தல வந்திருக்கேன்னா ஞாபகமே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு. இல்லையா தேருனா கூட்டு வந்த வேலையா போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதுக்கு வரேன் நான். அங்க நீ குளம் இந்த குளத்தெல்லாம் நான் பார்த்தது இல்ல. வந்ததே இல்ல. இப்பதான் வரோம். ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கோவிலே வரல கிட்ட. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோட்லயே நடந்து போயிட்டு இருக்கோம். முடியல. ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கூட்டம் கிரௌட் அதிகமா இருக்கு. கோவில் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. தேரை பார்க்க போறோம். தேர் வந்து அந்த சைடு ஜோடிச்சு வச்சிருக்காங்க. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டேன். ரொம்ப நேரமா நடந்து வந்து கடைசியா வந்து கோயிலை ரீச் பண்ணியாச்சு. நிறைய சாமி அலங்காரம் போட்டுட்டு கூப்பிட்டு வராங்க. ஏமாவதி எங்கிருந்தாலும் உடனடியாக தேருக்கு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களை தேவை என்பவர் தேடிக்கொண்டுள்ளார். பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காசு போறீங்களா? சரி. 3 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை மஞ்சள் நிற சட்டை நீல நிற டவுசர் அணிந்துள்ளது. பெயர் சொல்ல தெரியவில்லை.
அவர்களுடைய பெற்றோர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக தேருக்கு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து தங்களுடைய குழந்தைகளின் அடையாளம் சொல்லி அழைத்து செல்லுமாறு பாப்பா தூங்கிட்டா. அங்க வந்து நிக்க முடியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேர் பார்த்து வந்து நிழல்ல உட்காந்துட்டா. பாப்பாக்கு வந்து தேர் ரொம்ப வேர்த்து விழுதா, அதை விசிறிட்டு இருக்கா. போனேங்க ஜெஷிதா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சங்கீதாவும் ஜெஷிதாவும் என்ன பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், உண்ட மயக்கம். செம கூட்டம் இருந்தது. அதனால நாங்க முன்னே சாமி போய் முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாமி படிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு ஓரமா நல்லா நிழல் பாருங்க, ஃபுல்லா நிழல் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அதனால பர்தாவை போட்டு படுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஆமா எங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, மாதிரி அவங்களாம் இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க பாக்குறதுக்காக. அவங்க போயிட்டு வந்த பிறகுதான் அப்புறமா நம்ம வேன் போவோம். அப்பதான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் ரெஸ்ட். காசு தான் தரணும். எவ்வளவு எடுத்த நீ? கொல்ல விடும்போது பொறிக்கிட்டு வந்தாங்க. ஆமா ஒரு 5 ரூபாய் தான். நான் 3 ரூபாய் தான், ஜெயஸ்ரீ 2 ரூபாய் தான். எனக்கு ஒரு காயினை தான் கீழே, நானும் ஜெயஸ்ரீ தான் போனோம். அப்போ ஒரு காயின் கீழே வந்து ஒருத்தர் எடுத்து ஜெயஸ்ரீ கீழே ஊத்துட்டாரு. அதான் ஜெயஸ்ரீ காசு இது. நாங்க போயிட்டு மிளகாய் எடுத்துட்டு வந்தேன். பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தேன் நானு. பச்சை மிளகா, எலுமிச்சை மிளகாலாம் பூ எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க எனக்கு. கொள்ளை கூட்டத்துல நான் பச்சை மிளகா ஒரே 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்கல. அதான் அது பதில் இது கிடைச்சதுல பச்சை மிளகா பொரியன்னு வந்தேன் நானு. மலாட்ட உண்டை கூட 1 ரூபாய் பொரியணும். நீ எவ்வளவு எடுத்த சொல்ல? எடுத்த காசு பூரா மறுபடியும் நான் எங்க எடுத்தேன்? அப்படி கையை காட்டினா 5 ரூபாய் கைக்கு வந்துச்சு. கை தூக்கணும். 5 ரூபாய் ஓட்ட சோப்பில போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ரூபாய் எடுத்தா அந்த 1 ரூபாய் ஓட்ட சோப்பில போயிடுச்சு கீழே. 5 ரூபாய் அதுவும் இருக்குது. சீதா தாத்தா எங்கம்மா? என்ன தாத்தா பார்த்து ஒரு ரியாக்ஷன் இல்ல. டயர்டா வர்றாரு. கோயிலுக்கு போட்டு வீட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க போகும்போது கும்பலா ஒரு படையா போனோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ருக்குமணி சித்தி செஞ்சில இறங்கி திண்டிவனம் போய் அப்படி போயிட்டாங்க. ராதா சித்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இறங்கி அப்படி போயிட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவோம். நாங்க காலையில கிளம்பி ஓடி போயிடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. கோயில சாமி எல்லாம் சுத்தி பார்த்தது. நாங்க வந்து தேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். மலையனூர் தேர் திருவிழா நல்லா இருந்துச்சு. செம்ம கிரௌடு, எக்கச்சக்க வேனு, காரு, ஆட்டோன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் மலையனூர் தேர் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.